அனுப்பி விடுங்க, அடுத்த பிறகு வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் அனுப்பி விடுங்க. எனக்கு இந்த பக்கம் போங்க ஃப்ரெண்ட். நம்ம வந்து எல்சி 56 இருக்கிறோம். இன்றைக்கி வந்து இது எல்சி 56 வந்து மொட்டை கேட்டு. இது இப்போ வந்து லெவல் கிராசிங் ஆளோடு வந்திருக்கு. இதிலேருந்து இந்த கேட்டுலேருந்து இப்படியே போனோம்னா இதில் வந்து ஒரு 500 மீட்டர் வரைக்கும் ரோடு போடாமல் இருக்குது. பிரான்ச் ரோடு, பஞ்சாயத்து யூனியன் ரோடு போடாமல் இருக்குது. அந்த லாஸ்ட்டில் போடும்போது இதோட இதில் தான் வந்து அப்படியே மண் சாலையாகவே இருக்குது. அந்த மண் சாலையை வந்து தார் சாலையாக போயிருக்காங்க. அது போடாமல் இருக்குது. இன்றைக்கி வந்து தீபாவளி மழை டைமில் வந்து ஒரு டெட் பாடி எடுத்துகிட்டு வர்றாங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். இந்த மொட்டை கேட்டு எல்சி 56 வழியாக தான் எல்லா பாடியுமே எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. அங்கேருந்து சுற்றி வர்றதில் ஒரு 500 மீட்டரை வந்து பிரான்ச் ரோடை வந்து பஞ்சாயத்து யூனியன் ரோடை போட்டு கொடுத்தாங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்டுக்கிறோம். அந்த பஞ்சாயத்து இதை வந்து போடும்போது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அந்த பஞ்சாயத்து இந்த ரயில்வேயும் நெடுஞ்சாலைத்துறை அல்லது உள்ளாட்சி துறையில் வந்து பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்கிறோம். தொடர்ந்து அந்த எவ்வளோ தூரம் அப்படிங்கிறதையும் நம்ம அதிலேருந்து பார்ப்போம். 10-15 அடி காலியாக தான் இருக்குது. இது ஃபுல்லாகவுமே அந்த கடைசி வரைக்கும் வந்து ஒரு 500 மீட்ரு மட்டும்தான் நம்ம வந்து போட வேண்டிய அவசியம் இருக்குது. இதை வந்து பஞ்சாயத்துலேயோ இல்லை ரயில்வேக்கிட்ட பர்மிஷன் வாங்கி லோக்கல்லையோ அதை வந்து போடுறதுக்கான வாய்ப்பு இருந்தால் அதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வந்து ஒரு தார் ரோடு வந்து முடியுது. இந்த தார் ரோட்லேருந்து அந்த தார் ரோடு இணைக்கிறதுக்கு 500 மீட்ரு தான். இந்த 500 மீட்ரு இதை வந்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்குறோம். உள்ளாட்சியில் போடுங்க, இல்லை பிடிஓ போடுங்க, இல்லைன்னா எம்எல்ஏ எம்பிஸ் பார்க்குறவங்க இதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை பதிவு பண்ணுறோம். இதை பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து இதை ஷேர் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய பகுதியிலையும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நம்ம ஊரில் உதயமார்த்தாண்டபுரத்தில் வேறு சாலைகளும் இந்த மாதிரி இருக்குது. நாச்சுக்குளத்தில் ஒரு பக்கம் அந்த மாதிரி இருக்குது. அதை வந்து நம்ம பதிவு பண்ணுவோம். பார்த்துட்டு இதை வந்து என்ன செய்யலாம். இந்த மண் சாலை வந்து போகிறதுக்கு வசதி இல்லாமல் இருக்குது. இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு இந்த மண் சாலையில் தான் வந்தாங்க. அதுக்கு இப்போ முன்னாடி வந்து டெட் பாடிஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய இதில் தான் வந்தாங்க. இப்படி தொடர்ச்சியாக இந்த சாலையோட அவசியம் இருக்குது. அதே மாதிரி எல்சி 57 வந்து பராமரிப்பு வேலை நடக்கும்போது இந்த சாலை வழியாக தான் போய் அந்த எல்சி 56 வழியாக போய் அந்த பக்கம் ரோடு ஒன்று இருக்குது, அதில் போனாங்க. அதை போனவங்களாம் நிறைய பேர் இதில் இருக்காங்க. பார்க்குறவங்க ஆமாம் இதில் போனோம் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம அந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.